அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குயிக்காக சாம்பார், டிஃபனு, தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி இப்போ நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். அந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டானது. குக்கரில் செய்ய போகிறோம். சரிங்களா? சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ தேவையான பொருள் எடுத்துக்கிறேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரு உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். சரிங்களா? நான் அரை கப்பு பாசிப்பருப்பு, அரை கப்பு துவரப்பருப்பு, அரை கப்பு எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இப்போ இதுதான் இந்த பொருள் தான் சேர்த்துக்க போகிறோம். மசாலா ஐட்டம் நம்ம சேர்த்துக்குவோம். நான் 2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நான் 1 கப்பு பருப்பு எடுத்துருந்தேன். 2 கப்பு போல் பருப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகா, 2 தக்காளியை இதிலே சேர்த்துக்குவோம். கட் பண்ண காய்கறியும் இதிலே சேர்த்துக்கும். 10 பல், ஒரு 7-8 இருக்கும் பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் மல்லித்தலை போட்டுங்க. கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் போட்டுங்க. தேவையான மஞ்சள் தூள் போட்டுங்க. கொஞ்சம் போல் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுங்க. கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள். சரிங்களா? இப்போ குக்கர் மூடி போட்டுட்டேன். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கும். கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துங்க. கொஞ்சம் போல் மறுபடியும் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துங்க. சேர்த்துட்டு 4 விசில் விட்டுக்கிறோம். 4 விசில் வந்துடுச்சு. நான் ஃபுல்லாக கேஸ் எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்துருச்சுங்களா? இதில் இப்போ என்ன செய்கிறோம், நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நல்லா வந்துருச்சு. இதில் ஏன்னா நம்ம சால்ட்டு போடல, பருப்போட சால்ட்டு போடக்கூடாது. அதனால் இது மாரிக்கும் போட்டுக்கிறோம். கொஞ்சம் தேவையான சால்ட்டு போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பை போட்டுவோம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். சரிங்களா? 2-3 வெந்தயம் போட்டுங்க. கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுங்க. கடுகு கொஞ்சம் பொரியட்டும். ஒரு 3 பட்டை மிளகா போட்டுங்க. கருவேப்பிலை, வெங்காயத்தை இதில் சேர்த்துங்க. இப்போ கொஞ்சம் தாளிப்பில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். சரிங்களா? ஏற்கனவே அங்கே சாம்பார் பருப்பில் கொஞ்சம் போட்டிருக்கு. இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். போதும். சரிங்களா? இப்போ இதை அப்படியே சாம்பாருக்கு சேர்த்துக்கிறோம். இதை அப்படியே சாம்பாரில் சேர்த்துக்கிறோம். இப்போ சாம்பாரில் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? சூப்பராக ஆகிட்டு பாருங்க. இதுதான் டிஃபனுக்கு சாம்பார். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும், நம்ம டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணிக்கிடலாம். எவ்வளோ சூப்பராக ஆகிட்டு பாருங்க. இப்போ மல்லித்தலை போட்டோம். சரிங்களா? மல்லித்தலையை போட்டு லைட்டாக ஒரு கண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் கொஞ்சம் குயிக்காக ரெடி பண்ணணும்னா இதே மாதிரி குக்கரில் பண்ணுங்கள். வெரி சிம்பிள், வெரி ஈஸி, நல்லா டேஸ்டானது. கொஞ்சம் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.